லாஸ்ட் இயர் ஐபிஎல் அப்ப நீங்க ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிருந்தீங்க. ஆமா, ஹைதராபாத் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தேன். ஒரு சின்ன மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. இந்த வருஷம் ஐபிஎல் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, ஐபிஎல் ரொம்ப முன்னாடி இந்த கேள்வி கேட்குறீங்க. ஓகே, இருந்தாலும் நான் சொல்கிறேன். சின்ன திரையாக இருக்கட்டும், பெரிய திரையாக இருக்கட்டும், இது வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. இங்கே வேலைன்றது நிரந்தரம் கிடையாது. ஆன் அண்ட் ஆஃப் தான் இருக்கும். சீசன் மாதிரி தான். நம்ம பிஸியாக இருப்போம் ஒரு டைமில் சும்மா இருக்கும். இது எல்லாருக்குமே நடக்கும். எப்பேற்பட்ட பெரிய பெரிய நடிகர்களுக்கும் இது நடக்கும். அப்பப்போ அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எல்லா துறை மாதிரியே தான். ஆமாம். இப்போ சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. இது நம்ம அப்கிரேட் பண்ணிக்கல, இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியை தன்னைத்தானே அப்கிரேட் பண்ணிக்கிச்சு. இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு இன்ஃப்ளூயன்ஸாக தான் இருந்தால் தான் உங்களுக்கு வாய்ப்பே கொடுப்பன்ற லெவலுக்கு ஆகிடுச்சு. பட் ஒரு நடிகருக்கும் இன்ஃப்ளூயன்ஸருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டிசம்பரில் வந்து வெள்ளம் வரும் அப்படின்னு கணிக்கிறீங்க. இப்போ மார்ச்சில் என்ன வரும்னு சொல்லுங்கள். இல்லை, ஒரு சராசரி மனுஷனுக்கு வந்து அஸ்ட்ராலஜிங்கிறது ரொம்ப முக்கியமா? ஏன்னா அவங்களாம் அதை பார்க்குறதே கிடையாது. அவன் வேலை பார்த்தா தான் அவனுக்கு வந்து வருமானம்ங்கிற கிடைக்க போகுது. இன்னொரு விஷயம், இப்போ நான் சொல்லிட்டு நீங்கள் முட்டாக்கு போட்டுட்டு அஸ்ட்ராலஜர் வீட்டுக்கு போவீங்க. கோவிட் டைமில் உங்களுக்கே தெரியும், எத்தனையோ ஜோசியர்கள் இந்த வருஷம் அபாரமாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும்னு சொன்ன பிறகு லாக்டவுனில் ஃபுல்லாக முடங்கி கிடந்தோம். ஒரு சஜஷன், ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கறத தான் நாங்க பார்க்கறோம். இல்ல, பிரிகாஷனும் கொடுப்பாங்க. ஓகே, உங்களுக்கு நல்ல இல்ல இப்ப கணக்குலயே நீங்க அடுத்து நீங்க வந்து பெரிய கோபிநாத் மாதிரி வந்துருவீங்க யோகேஷ் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நியூஸ் டைம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம கூட சின்னத்திரை நடிகர் மற்றும் அஸ்ட்ராலஜர் ஸ்ரீதரன் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட நிறைய விஷயங்கள் பேசலாம். வாங்க. வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் யோகேஷ். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர். எப்படி சின்னத்திரை அதுக்கப்புறமா வந்து இப்போ ஒரு புதிய பரிணாமம் எடுத்திருக்கீங்க அஸ்ட்ராலஜர்? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. புதிய பரிணாமம் கிடையாது. இந்த அஸ்ட்ராலஜியை பற்றி நான் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக ரிசர்ச் பண்ணியிருக்கேன். நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். பட் இதை ஏன் நான் ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணக்கூடாதுன்னு இப்போ எனக்கு தோணுச்சு. அதை நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இல்லை, இப்போ சின்னத்திரை நான் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறேன் நிறைய சேனல்ஸில் ஆஸ் அன் அஸ்ட்ராலஜர். நான் இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் நம்ம இதை பண்ணக்கூடாது? நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கே, ஏன் பண்ணக்கூடாது? இல்லை, உங்களை எப்படி அடையாளப்படுத்திக்க நீங்கள் விரும்புங்க? நடிகராக அடையாளப்படுத்த விருப்பம்? நான் ஒரு நடிகனாக அடையாளப்படுத்திக்க தான் என்ன விரும்புகிறேன். இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சின்னத்திரை நடிகர்கள் எல்லாம் வாய்ப்பு கிடைக்காதனால வேறு தொழில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி இதையும் எடுத்துக்கலாமா? அதாவது யோகேஷ், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சின்ன திரையாக இருக்கட்டும், பெரிய திரையாக இருக்கட்டும், இது வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. இங்கே வேலைன்றது நிரந்தரம் கிடையாது. ஆன் அண்ட் ஆஃப் தான் இருக்கும். இது சீசன் மாதிரி தான். நம்ம பிஸியாக இருப்போம் ஒரு டைமில் சும்மா இருக்கும். இது எல்லாருக்குமே நடக்கும். எப்பேற்பட்ட பெரிய பெரிய நடிகர்களுக்கும் இது நடக்கும். சில வருஷங்கள் அவங்களுக்கு ஒர்க் இல்லாமல் இருக்கலாம், சில வருஷங்கள் கண்டினியூஸாக ஒர்க் இருக்கும். இதெல்லாம் நடக்கும். ஸோ அதை மட்டுமே நம்பி இருந்தால் நம்ம சர்வைவலுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதுலாம் இருக்குது. ஸோ எனக்கு வேறு பிஸ்னஸும் இருக்குது. அது நான் வந்து அதை இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிஸ்னஸ், இந்த தொழிலையும் நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதனால பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இப்போ வந்து கோலங்கள் சீரியல் மூலமாக அறிமுகமாகி ரொம்ப புகழ் உச்சத்துக்கு போயிருந்தீங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சீரியல் வந்து சன் டிவியில் மட்டுமே 13 சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நான் வந்து பல வருஷமாக நடிச்சிட்டு இருந்தேன். நடுவில் ஒரு சில வருஷங்கள் நான் வந்து வேற ஒரு பிஸ்னஸ் என் சிஸ்டரோட சேர்ந்து பண்ணேன். ஸோ அந்த டைமில் என்னோட ப்ரெசன்ஸ் அங்கே தேவைப்பட்டது. நானாக கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக வந்து வானத்தை போலன்னு ஒரு சீரியல் பண்ணேன். இப்போ அடுத்தது வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட் கேட்டிருக்காங்க. அது கன்ஃபார்ம் ஆகி ஷூட் ஆரம்பிக்கிற வரலும் நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நடிப்புத்துறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அப்பப்போ அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எல்லா துறை மாதிரியே தான். இப்போ சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. இது நம்ம அப்கிரேட் பண்ணிக்கல, இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியை தன்னைத்தானே அப்கிரேட் பண்ணிக்கிச்சு. இது காரணம் என்னன்னு கேட்டிங்களன்னா, முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி சீரியல் மட்டும்தான் என்டர்டெயின்மெண்ட் இதுவாக இருந்தது. சீரியல் சினிமா மட்டும்தான். இன்னைக்கு அப்படி கிடையாது. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முங்கிறது வந்து பெருவாரியாக வளர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் யூடியூப்பில் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நம்ம பார்க்குறோன்றது நீங்கள் அதில் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இத்தனை மணி நேரம் அதில் நம்ம மூழ்கி கிடக்கிறோமா அப்படின்னு. இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்தீங்கன்னா வயசு பசங்க அதில் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பார்க்குறாங்கன்றது அதில் அந்த ஹாஸை போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து இதில் நிறைய எங்கேஜ் ஆகிறதுனால இந்த சீரியல்ஸ்க்கான ஆடியன்ஸ் வந்து வெகுவாரியாக கம்மியாக இருக்காங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. இதை யாராலையுமே மறுக்க முடியாது. சினிமாவே கூட இன்னைக்கு வந்து 100 நாள் 200 நாள் ஓடின படங்கள்லாம் வந்து
ஒரு வாரத்துக்குள்ள அந்த கலெக்ஷனை எடுத்துணுன்ற லெவலில் வந்து அவங்க அந்த பிஸ்னஸை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அதுக்கான ப்ரொமோஷன்ஸே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் தான் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னைக்கு இன்ஃப்ளூயன்ஸாக தான் இருந்தால் தான் உங்களுக்கு வாய்ப்பே கொடுப்பன்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. பட் ஒரு நடிகருக்கும் இன்ஃப்ளூயன்ஸருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நடிகர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி வேல்யூ இருந்தது. அவங்களாம் வந்து காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி ஒரு சின்ன ஒரு சைடு ஆக்டர், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இப்படி இருந்து தான் ஒரு பெரிய இடத்துக்கு வருவாங்க. அதில் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது வந்து ஒரு ஆர்கானிக்காக இருந்தது. ஆனால் இன்னைக்கு சொல்றது அர்ப்பணிப்பு எக்ஸாக்டா அந்த அர்ப்பணிப்போட சேர்ந்த ஒரு நடிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இன்ஃப்ளூயன்சருங்கிற கலாச்சாரம் வந்த பிறகு நிறைய நடிகர்களும் ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம இவ்வளோ தூரம் காலங்காலமாக போராடி கிடைச்ச வாய்ப்பு நமக்கு கிடைக்கிற அங்கீகாரத்தை விட திடீர்னு ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கிடைக்கிற அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து மரியாதைகள் அதிகமாக இருக்குது. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. ஈவன் காலேஜில் நடக்கக்கூடிய விழாக்களில் கூட இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க என்ன கேட்டகரியில் அவங்க வர்றாங்கன்னு கூட தெரியாது. காலேஜ் நிர்வாகம் அவங்கள அங்கீகரிக்குது. ஆனால் முறைப்படி ஒரு திறமை உள்ள நடிகர்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்குது. அந்த ஏக்கம் எனக்கு இல்லை. எனக்கு ஒரு விஷயம் நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டேன் நான். என்ன காரணம்னு கேட்டிங்களன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கை போட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். ஓகே, ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சர்வசாதாரணமாக வந்த நிறைய பேர் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தவங்க இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரியும், திறமை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்களையும் நிறைய பேர் திறமை இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க நல்ல மைலேஜ் சர்வே பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் தட் சின்னதாக ஏதாவது ஒரு கோமாளித்தனமாக ஒரு வீடியோவை போட்டு அது மூலமாக நான் இன்ஃப்ளூயன்சர் ஆனேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே அவங்க காணாமல் போயிடுவாங்க. நடிகர்கள் அப்படி கிடையாது. ஒரு உண்மையான அர்ப்பணிப்போட என்னோட வாழ்க்கையை நான் இந்த தொழிலுக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரவங்களோட மைலேஜ் வந்து ஜாஸ்தி இருக்கும். அவங்களுக்கு பிரேக் இருக்கலாம், பட் வந்து அவங்க சர்வைவ் ஆகாமல் இருக்க மாட்டாங்க. பிரேக்கை தாண்டி திரும்ப ஒரு என்ட்ரி கிடைக்கும், அது மூலமாக ஒரு மைலேஜ் கிடைக்கும். அந்த மாதிரி போயிட்டு தான் இருக்கும். இல்லை, இப்போ ஆக்டர்ஸ் எல்லாம் என்னென்னா அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறதை வந்து அவங்க ஒரு நல்லதாக எடுத்துகிட்டு அதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸுங்கிறவங்க வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தால் தான் நம்ம பெரிய ஆள், நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் வேணுங்கிற மாதிரியே சில பேர்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, அது நம்ம மக்களுடைய மனநிலையே இன்றைக்கி அப்படி ஆகிப்போச்சு. ஏன்னா வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்த சொன்னாலும் அதுக்கு கீழே வந்து அப்யூசிவ் கமெண்ட்ஸ் போடுறதுன்றது வந்து மேபி அது எதனாலன்னு தெரியல. அது ஒரு டாக்ஸிக் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா என்ன ஏதுன்றது எனக்கு புரியல. ஸோ அதனால கமெண்ட் போடுறதுக்குன்னே சில பேர் கமெண்ட்ஸ் போட்டு சில கமெண்ட்ஸ்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கும். சில பேரை கலாய்க்கிறதெல்லாம் நாகரிகமாகவும் இருக்கும். சிலது வந்து ரொம்ப அப்யூசிவாக இருக்கும். அதெல்லாம் நம்ம கடந்து போயிடுறது நல்லது. அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்கள நம்ம கடந்து போகிறது தான் நல்லது. அதுக்கு நீங்கள் பதில் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் அதே இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக ஆகிடுவீங்க. இல்லை, இப்போ உங்களோட வீடியோஸ்க்கே வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆமாம், நான் சொன்னேன் வந்து தங்கம் விலை 10,000 வரும், ஷேர் மார்க்கெட்டில் கிராஷ் வரும்னு. இன்றைக்கி அது வருதா இல்லையா? அதுக்கு அப்யூசிவ் கமெண்ட்ஸ் நிறைய கீழே வந்தது. அவங்க யார் என்னன்றதை நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, இந்த அஸ்ட்ராலஜிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்கேருந்து இவ்வளோ அஸ்ட்ராலஜிஸ் வந்தாங்கன்னே தெரில. இப்போ ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஆளாளுக்கு அஸ்ட்ராலஜி பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. நம்ம வந்து அஸ்ட்ராலஜர்ஸ்ன்றது வந்து முன்னாடி காலத்துலேருந்து நிறைய பேர் இருந்தாங்க. தெருவுக்கு ஒரு அஸ்ட்ராலஜராக இருப்பார். முன்னாடிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சின்ன வயசுலலாம். இன்றைக்கி நிறைய பேர் வெளியில் தெரியறதுக்கு காரணம் இந்த சோஷியல் மீடியா. ஏன்னா அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க தன்னை. இல்லை, எக்ஸ்போஸ் பண்ணாலும் கூட இல்லாத பயத்தெல்லாம் உண்டாக்குறீங்களே. இப்போ நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க அழிய போது உலகம், சென்னையில் வந்து நான் சொன்னேன்னா நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, நிறைய இன்டர்வியூஸில் நீங்களே சொல்லுவீங்களா முக்கடல் பொங்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. முக்கடல் பொங்குன்ற வார்த்தை அஸ்ட்ராலஜர்ஸே சொல்ல வரேன். நீங்கள் அஸ்ட்ராலஜர்ஸ் இல்லை, என்னோட தம்ப்நெயிலை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் பேசக்கூடாது. ஒருத்தரை பற்றி பேசணும்னா அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு பேசணும். கண்ணா பின்னான்னு ஏதாவது வளரக்கூடாது. அஸ்ட்ராலஜர்ஸ் ஏன் இவ்வளவு பயமுறுத்துறீங்கன்னு கேக்குறோம். நாங்க ஏன் பயமுறுத்துறோம்? நீங்க ஏங்க பாக்குறீங்க? உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா பாக்காதீங்க. இல்ல, பயம்ங்கிறதுக்கு பாக்குறேன்னு இல்ல பாஸ், ஒரே நிமிஷம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட வீடியோ பாக்குறீங்கன்னா ஓகே, அதுல ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் நாங்க பாக்குறோம். எங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும், ஒரு சஜஷன், ஒரு பிரெடிக்ஷன் கொடுக்கறாங்க அப்படிங்கறத தான் நாங்க பாக்குறோம். நல்ல பிரிகாஷனும் கொடுப்பாங்க. ஓகே, உங்களுக்கு நல்ல இல்ல நீங்க அடுத்து நீங்க வந்து பெரிய கோபிநாத் மாதிரி வந்துருவீங்க யோகேஷ் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. யோகேஷோட ஹாரோஸ்கோப்ல என்ன இருக்கு, யோகேஷ்க்கு என்னென்ன மாதிரி தப்பு தப்பா இருக்கு. தப்பா எப்படி இருக்கும்? நான் சொன்னதுல என்ன தப்பா இருந்தது? 2025க்குள்ள சரி 10,000 வேற என்ன சொன்னீங்க? ட்ரம்ப் வந்து வருவாருன்னு சொன்னீங்க. ட்ரம்ப் ஜெயிப்பாருன்னு சொன்னீங்க. ட்ரம்ப் ஜெயிப்பாருங்கிறது உலகத்துக்குமே தெரியுங்க. அப்படியா? எல்லாருக்குமே தெரியும். மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல
பிஜேபி வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வருவாங்க, ஆனால் சிங்கிள் மெஜாரிட்டியாக வரமாட்டாங்க, ஆனால் பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும்னு சொன்னேன். ஓகே, நடந்துச்சு. ஸோ ஓகே, இப்படியே வச்சுப்போம். உங்களோட ப்ரெடிக்ஷன் எல்லாமே உண்மையாக இருக்குது. அதை தாண்டி நான் பல பரிகார கோவில்களும் சொல்லியிருக்கேன். அங்கே போய் பயன்பெற்றவங்களும் வந்து ஸ்பீச் ஆர்டிசம் பற்றி பேசினேன். அங்கே போய் பயனுற்றவங்களும் வந்து என்ன வந்து பாராட்டியிருக்காங்க. அதை நான் சொன்னால் அது ப்ரெடிக்ஷன் இல்லை. இப்போ டிசம்பரில் சொன்னீங்க எல்லா ஜோசியர்களும் கொஞ்சம் ப்ரிகாஷனேட்டாக இருக்கணும்னு சொன்னேன். கவர்மெண்ட் கொஞ்சம் ப்ரிகாஷனேட் ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க, மக்களும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குங்க. இல்லை, அதுதான் இப்போ கேட்குறேன். இப்போ டிசம்பரில் வந்து வெள்ளம் வரும் அப்படின்னு கணிக்கிறீங்க. இப்போ மார்ச்சில் என்ன வரும்னு சொல்லுங்கள். மார்ச்சில் தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. மார்ச்லேருந்து இந்த மேக்குள்ளே 5 கிரகங்கள் அதாவது மீன ராசியில் ஒன்று சேருது. ஓகே, இது ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கும், மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை உண்டாக்கும். இதை நான் இப்போ சொல்லலை, உடனே இப்போ ட்ரம்ப் வந்துட்டார் ஜெயிச்சு, ட்ரம்ப் எல்லாம் வரதுக்கு முன்னாடிலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இந்த அசாதாரண சூழ்நிலை ஏற்படும், அதனால ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி நடக்கும். நீங்கள் இந்தியாவிலேயா வேர்ல்டு வைடு நடக்குமா? வேர்ல்டு வைடு. சரி, ஃப்யூச்சரில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இப்போ ஃப்யூச்சரை பற்றி கேட்டிங்கன்னா, அஸ்ட்ராலஜி படி நீங்கள் இப்போ ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஓவரால் ப்ரெடிக்ஷன் வேணால் சொல்கிறேன். நான் யாரையும் பயமுறுத்தல. அதுதான் இப்போ 2025 ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே ஓவராலாக ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்கிறீங்க. ஒவ்வொருத்தங்களோட திறமைக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு கற்பனைகள் சொல்கிறீங்க. அதில் வந்து யாராவது ஒருத்தவங்க சொல்கிறது நடந்து போயிருந்தா அதை எடுத்து வீடியோவாக போடுறீங்க, நான் சொன்னது பழிச்சிருச்சுன்னு. கோவிட் டைமில் உங்களுக்கே தெரியும், எத்தனையோ ஜோசியர்கள் இந்த வருஷம் அபாரமாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும்னு சொன்ன பிறகு லாக்டவுனில் ஃபுல்லாக முடங்கி கிடந்தோம். இல்லை, நீங்கள் சொல்ல, நான் வந்து இப்போ ஸ்ரீதரை பர்டிகுலராக நான் சொல்லவே கிடையாது. அஸ்ட்ராலஜர் மற்ற ஜோசியர்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. சரி, எந்த துறை எடுத்தாலும் அதில் வந்து சில தவறுகள் நடக்கும், சில கரெக்டாக சொல்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எந்த அலையில் போடாது. இப்போ என்னன்னா புதன் பெயர்ச்சி அடையுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிதான். புதன் வந்து பெயர்ச்சி வந்து 26ஆம் தேதி நடந்திருக்கு, பிப்ரவரி 26 புதன் பெயர்ச்சி அது. இப்போ சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சிக்கெல்லாம் புதன் பெயர்ச்சி வந்து இந்த 1 மாதத்துக்கு தான். புதன் தன்னுடைய நீச்ச வீட்டுக்கு போயிருக்காரு, நீச்ச வீட்டுக்கு போகிறாரு, ராகுவோட சேர்றாரு. சனியும் வந்து மார்ச் 29ஆம் தேதிக்கு மேலே புதன் கூட போய் சேர்றாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஆட்டம் காணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். அது வந்து ஒரு பெரிய லாங் டேர்ம் கிடையாது, மே மாதம் வரலும் இது இருக்கும். இல்லை, ஒரு சராசரி மனுஷனுக்கு வந்து அஸ்ட்ராலஜிங்கிறது ரொம்ப முக்கியமா? ஏன்னா அவங்களாம் அதில் பார்க்குறதே கிடையாது. அவன் வேலை பார்த்தா தான் அவனுக்கு வந்து வருமானம்ங்கிற கிடைக்க போகுது. இன்னொரு விஷயம், இப்போ நான் சொல்லிட்டு நீங்கள் முட்டாக்கு போட்டுட்டு அஸ்ட்ராலஜர் வீட்டுக்கு போவீங்க, அதுதான் அவங்களோட பிரச்சனையே. என்னன்னா இப்படி கேட்குறவங்க தான் ரொம்ப ஹிப்போக்ரேட்ஸாக இருக்கீங்க. நிறைய பேர் நான் பார்த்துட்டேன், இதெல்லாம் போலி பொய் அப்படின்னு சொல்றவங்க நீங்க தான் நிறைய பேர். அந்த மாதிரி ஆட்களை தான் நான் நிறைய பேரை வந்து கிளைண்ட்ஸா வச்சிருக்கேன். அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது எந்த அளவு முக்கியம், இது தேவையா தேவையில்லையா? ஆப்வியஸா நீங்க வேணும்னு தான் சொல்லுவீங்க. ஒரு அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வேணுமா வேணாமா அப்படிங்கிறது இப்போ யோகேஷ் முடிவு பண்ணணும். என்னோட ஃபியூச்சரை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமா, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அது வந்து நான் கொஞ்சம் ப்ரிகாஷனேட்டாக இருக்கணுமா, இல்லை எனக்கு நல்ல நேரம் வருதா, நல்ல நேரம் வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் கூட உயரத்துக்கு போகலாமா, அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்காதது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. நான் வந்து யாரையும் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நீ கேட்டு தான் ஆகணும்னு சொல்லப்படுறது கிடையாது. இல்லை, இப்போ இந்த ஜோதிடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் அவங்களோட ஒரு ப்ரிகாஷன், அவங்களுடைய எதிர்காலத்தை கணிக்கிறதை தாண்டி இப்போ கணிப்புங்கிற பேரில் வேறு வேறு தான் இருக்குது. இந்த கட்சி ஆட்சிக்கு வரும், இவர் ஆட்சி அமைப்பார், அது முண்டேன் அஸ்ட்ராலஜி. ஓகே, முண்டேன் அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு நாட்டுக்கான ஒரு ஸ்டேட்டுக்கான அஸ்ட்ராலஜி பார்க்கலாம். அது வந்து நம்ம வந்து இப்போ கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது மூன் சைனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்தியாவோட ஹாரோஸ்கோப் நீங்கள் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா பிறந்த தினம், இந்தியா ஒரு தனி நாடாக பிறந்த தினம்னு வச்சுக்கிட்டீங்க, அது பர்த் இயர், அவங்களுக்கு பர்த் இயர். அது வந்து அன்னிலேருந்து தான் இந்தியா அப்படிங்கிற நாடு உருவாச்சு, பிரிட்டிஷ் இந்தியா கையிலேருந்து. அதுக்குன்னு ஒரு நட்சத்திரம் ராசி எல்லாமே இருக்குமா? லக்னம் எல்லாமே இருக்குது, ரிஷப லக்னம். ஸோ இந்தியாவோட லக்னம் வந்து ரிஷப லக்னம். தமிழகத்துக்குன்னு ஒன்று இருக்குமா அது மாதிரி? இப்போது கடகராசியை வந்து தமிழகம்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம கடகராசியில் இந்த செவ்வாய் வந்து வக்கரமாக இருக்கும்போது தான் நான் சொன்னேன், நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் எதிர்பார்க்காத இடத்துல வந்து வெள்ளம் வரும் அப்படின்னு. ஸோ அது கடந்து வந்ததுக்கப்புறம் அந்த வெள்ளம் வரல. குரோதி வருஷம் வேறு, குரோதி வருஷம்னா நீர்னால ஆபத்துகள் வரும் அப்படிங்கிறது நிதர்சனம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நமக்கு பர்சனலாக வர்ற மாதிரி சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி வர்ற மாதிரி இப்போ நாடுக்கும் வரும், அப்படி தானே? ஸோ அதே மாதிரி இப்போ வந்து புதன் பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு, இப்போ அடுத்து என்ன பெயர்ச்சி வரப்போகுது? புதன் பெயர்ச்சியெலாம் நம்ம வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் வந்து ஒரு நாட்டுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 மந்த் தான், அது 1 மந்த் தான். நம்ம மேஜராக பெயர்ச்சி ஆகிற இது கிரகங்கள்னு பார்த்தோம்னா சாட்டன், குரு, அப்புறம் வந்து ராகு கேது. ஓகே, இவங்க தான் மேஜர் பிளானட்ஸ். நம்ம மேஜர் பிளானட்ஸாக கன்சிடர் பண்ணுறோம் வேதிக் அஸ்ட்ராலஜி.
ஸோ இவங்க தான் நம்ம கன்சிடரேஷனில் எடுத்துக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவும் உலகம் பூரா இந்த 5 ராசிகள் போய் மீன ராசியில் 5 கிரகங்கள் போய் மீன ராசியில் உட்காரும்போது, அது சூரியனோடு சேர்ந்து போய் உட்காடுறாங்க. ராகு சனியோட சூரியன் போய் உட்காரும்போது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பவர் ஷிஃப்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிகப்பெரிய தலைவர்கள்லாம் கொஞ்சம் அவங்க செக்யூரிட்டியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ ஒரு அன்சர்டனிட்டி ஏற்படும், ஒரு அசாத்திய சூழ்நிலை பொலிட்டிக்கல் ரீதியாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த சின்ன சின்ன பேரிடர்கள் இதெல்லாம் தாண்டி தலைவர்களுக்கு ஆபத்து இருக்கும் உலக அளவில். ஓகே. ஸோ இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதன் பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு, அடுத்து சில நாட்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? இல்லை, தமிழகத்துக்கு புதன் பெயர்ச்சின்னு பார்க்காதீங்கன்னு சொல்கிறேனே, மேஜர் பிளானட்ஸ் தான் நம்ம பார்க்கணும். முண்டைன் அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து இப்போதைக்கு நீச்ச வீட்டுக்கு போயிருக்காரு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீச்ச வீடுனா 11ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. லாபஸ்தானம் கிடையாது, அது லாபஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கார் போய். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்து இந்த ஒரு மாதத்தில் நிறைய வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஷார்ட் டேர்மில் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஒரு அடுத்து என்ன பயிற்சி இருக்குது? அடுத்து நம்மளுக்கு வந்து மேஜரான பயிற்சிங்கிறது வந்து மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது. ஓகே, அதுக்கும் தமிழகத்துக்கும் என்ன மாதிரி மாற்றங்கள்? சனிப்பெயர்ச்சி வந்து நடக்கும்போது தமிழகத்துக்கு பார்த்திங்களன்னா சனி வந்து 11ஆம் இடத்துக்கு போகிறாரு, ராகுவோடு சேர்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வந்து, அதாவது இந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸுங்கிறது தமிழ்நாட்டில் இந்த வருஷம் நிறைய இருக்கும். ஸோ இப்போ சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம பர்சனலாகவும் இது பண்ணும், நாடுகள்லையும் நிறைய பிரச்சனைகள் உருவாகும் இருக்கீங்க. தமிழகத்தை பொறுத்தவரையும் இப்போ நிறைய கட்சிகளுக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இப்போ ஆரம்பமாயிருக்கு. அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இதுக்கு கிரகங்களுடைய சாதக பாதகம் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு நான் ஒரு சில பேரோட ஹாரோஸ்கோப்பை பற்றி சொல்லியிருந்தேன். ஆனால் இது யார் கூட கூட்டணி வைக்கிறாங்கன்றதை பொறுத்து அவங்களோட ஹாரோஸ்கோப் சேர்ந்ததுன்னா அவங்களோட பலம் எப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இன் ஜென்ரல் நம்ம பார்க்கும்போது 3 கட்சிகள் பலமாக இருக்குது ஆல்ரெடி. அதாவது வந்து அவங்களுக்கான பொலிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது பேசிக்கலி தெரியும். டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அவங்களுக்கான பொலிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஜேபி கூட ஓரளவுக்கு வந்தாச்சு, வளர்ந்து அவங்களுக்கான பொலிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பில்ட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ சீமான் வந்து வந்துட்டுருக்காரு, பெரிய அளவில் வந்துட்டுருக்காரு, பெரிய டாக் ஆஃப் த டவுனாக இருக்கார். அதை பற்றிலாம் எந்த பேச்சும் கிடையாது. விஜயும் வந்து இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக வராரு. ஸோ இவங்களுடைய பலம், ஒவ்வொருத்தருடைய ஹாரோஸ்கோப்பை எடுத்து யார் கூட சேர்ந்தாங்கன்னா என்ன மாதிரி பலம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம். இப்போ சீமான் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட தனிப்பட்டதை நம்ம சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் ஒரு சின்ன இதுக்காக கேட்குறேன். அவருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ கட்சியிலேருந்து வெளியில் போகிறாங்க, அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, இதெல்லாம் இதுக்கும் ஜாதகத்துக்கும் அவரோட ஜாதகத்துக்கும் ஏதாவது இல்லை? அவருடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. டெய்லி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு, ஒரு ப்ராப்பர் பொலிட்டீஷியனாக அவர் நடந்துக்கிறாரு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அவர் எந்த எலெக்ஷனும் புறக்கணிச்சது கிடையாது, அதெல்லாம் ஓகே. பட் அவருக்கு இப்போ டைம் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையாக தான் இருக்குது. பட் அதை அவர் மீண்டு வந்துடுவார். இப்போ தனிப்பட்ட நபருக்கு பரிகாரம் சொல்கிற மாதிரி கட்சிகளுக்குன்னு ஏதாவது பரிகாரம் சொல்ல முடியும்? கட்சிகளுக்குன்னு சொல்ல முடியாது, கட்சி தலைவர்களுக்கு தான் சொல்ல முடியும். ஓகே, கட்சி ஆரம்பித்த நேரத்தை வச்சு சொல்லலாம், அது வேறு விஷயம். ஏன்னா எந்த கட்சி எந்த டைமில் ஆரம்பித்தாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? கட்சி தலைவர்களுடைய நேரத்தை வச்சு அவங்களுக்கான பரிகாரம் சொல்லலாம். மெயின் அவங்க அதுதான். இல்லை, சீமானுக்கு நீங்கள் பரிகாரம் சொல்கிறதா இருந்தால் என்ன பரிகாரம் சொல்லுவீங்க? அவர் கேட்க மாட்டார் இதெல்லாம். நீங்கள் ஏன் கேட்குறீங்க? இல்லை, நம்மளோட ஒரு இதுக்காக தான் கேட்டுக்கிறேன். இல்லை, நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ சீமானுக்கு வந்து கொஞ்சம் டைம் சரியில்லை, சில சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காரு. அது வந்து நம்ம அவர்கிட்ட சொல்லலாம், அதை வந்து பப்ளிக் பொது வெளியில் சொல்கிறது நியாயம் கிடையாது. சொல்ல அவர் நம்ம கிட்ட கேட்டாருன்னா நம்ம வந்து இதை பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஒரு ஜென்ரலாக ஒரு இதுக்காக அவர் அதை கடந்து வருவார், எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து வந்துருவார். அவர் நிறைய பிரச்சனைகளை ஏற்கனவே சமாளித்து வந்திருக்காரு, இதையும் கடந்து வருவார். இது வந்து எப்படி அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி சொல்றீங்களா இல்லை அவரோட அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகம் வந்து 2வது வருஷத்தை இப்போ கொண்டாடி இருக்காங்க. இந்த 2வது வருஷ துவக்கத்தை வச்சு அவங்களுடைய வழி எப்படி இருக்கும், அவங்களுடைய எதிர்கால இலக்கு எப்படி இருக்கும்? அவங்க இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கட்சி செயல்பாடுகள் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் அவங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி தான் கேட்குறேன். அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, விஜயோட ஹாரோஸ்கோப் வந்து பவர்ஃபுல் ஹாரோஸ்கோப். வெதர் அவர் பாலிடிக்ஸில் இருக்காரோ சினிமாவில் இருக்காரோ அவர் வந்து நல்ல ஷைன் ஆவார். பட் அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் நான் வந்து பாலிடிக்ஸில் சொல்ல முடியும். சினிமாவில் அவர் இப்போ திரும்ப போய் நடித்தாலும் அடுத்த 15 வருஷத்துக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார், அதில் டவுட்டே கிடையாது. அந்த மாதிரி பவர்ஃபுல் ஹாரோஸ்கோப். பட்
பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய செயல்பாடுகள் தான் அது முக்கியம். பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் போதாது இல்லையா, அவர் எந்த அளவுக்கு செயல்படுறாருன்றது தான் முக்கியம். அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம அதுக்குள்ளேயும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஃபர்தர் ஃப்யூச்சரில் அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு, ஏன்னா ஒரு தடவை பரந்தூருக்கு போயிட்டு வந்தார், அதுக்கப்புறம் அவர் வேங்கை வயலுக்கு போக விடலை, அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ண போகிறாரு, எந்த அளவுக்கு அவர் பவர்ஃபுல்லாக மூவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் சொல்ல முடியும். இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸாக எல்லா அஸ்ட்ராலஜர்ஸ்கிட்டையும் வைக்கக்கூடிய கேள்வி தான், கப்பு யாருக்கு, இந்தியா கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் இருக்குது. உங்களுடைய கணிப்பு என்னவா இருக்கும்? நிச்சயமாக இந்தியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கா? பிரகாசமாக இருக்கு. எப்படி, எதை வச்சு சொல்கிறீங்க? இந்தியாவோட ஹாரோஸ்கோப் வச்சு தான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஐபிஎல் பற்றி நம்ம கேட்டிருந்தப்போ நான் ரொம்ப முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் ஹைதராபாத் வந்து கப்படிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஃபைனல்ஸ் வரலும் யாருமே எதிர்பார்க்கல அது, ஹைதராபாத் வந்து ஃபைனல்ஸ் வரலும் வருவாங்கன்னு. ஃபைனல்ஸ் வரலும் வந்தாங்க, ஆனால் ஃபைனல்ஸில் ஹைதராபாத் ஜெயிக்கல. நான் என்னோட கணிப்பு என்னென்னா, ஒரு சவுத் ஈஸ்ட் டீம் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு நான் சவுத் ஈஸ்டர்ன் டீம். ஹைதராபாத் ஈஸ்டர்ன் டீம் இல்லையா, ஆனால் ஒரு ஈஸ்டர்ன் டீம் வேற ஒரு ஈஸ்டர்ன் டீம் ஜெயிச்சிச்சு. அவங்க சவுத் ஈஸ்ட் கிடையாது, கொல்கத்தா ஜெயிச்சிருச்சு. ஸோ அதில் ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ் ஆயிருக்கலாம். ஓகே, நானும் மனுஷன் தானே, சிறு தவறுகள் நடக்கலாம். பட் 95% என்னோட ப்ரெடிக்ஷன் கரெக்ட் தானே. நான் முன்னாடியே சொன்னது ஹைதராபாத் வருவாங்க, வின் பண்ணுவாங்க, ஃபைனல்ஸ் ஒன்றும் வந்தாங்க. ஸோ ஒரு 90% இப்போ நம்பலாமா இந்தியாவுக்கு கப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு? நிச்சயமாக நம்பலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ தனிப்பட்ட மனுஷங்களோட ஹாரோஸ்கோப் செக் பண்ணும் பொழுது இவங்க இத்தனை பேர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, இவங்களுக்கு வந்து இத்தனை லவ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பை கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் திருமணம் அப்படின்னு நம்ம கணிச்சோம்னு வச்சுக்கோங்க. இல்லை, சில பேர் சொல்றாங்களே இத்தனை பேர் அவர் லவ் பண்ணிட்டு இருப்பாரு, இவருக்கு இவங்க இத்தனை பேர் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அவங்க கிட்ட தான் கேட்கணும், இத்தனை பேர் கூட ரிலேஷன், அதுக்கான கிரக அமைப்புகளை வச்சு ஒரு சின்ன கணிப்பு. சில பேரோட ஹாரோஸ்கோப்பை பார்க்கும்போது நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இவர் நம்பாதீங்க, இவர் வந்து உண்மையாக இருக்க மாட்டார் அப்படின்னு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நான் சில பேர் ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அது மாதிரி எத்தனை ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்கன்றது சொல்ல முடியாது. இவங்க மோர் தென் ஒன் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, கல்யாணம் ஆனால் கூட வந்து உண்மையாக இருப்பாங்கன்றதுக்கான உத்தரவாதம் நிச்சயமாக கிடையாது அப்படின்றது தெரிஞ்சிடும். அதே மாதிரி சில பேரோட ஹாரோஸ்கோப்பை பார்க்கும்போது இவங்களுக்கு 2 மேரேஜ் இருக்குது, இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேரேஜில் வந்து ஒரு பிரேக்கப் நடந்து அதுக்கப்புறமா திருமணம் மறுபடியும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேரோட ஹாரோஸ்கோப்பை பார்க்கும்போது சொல்லலாம். சில பேரோட ஹாரோஸ்கோப்பை பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்பகத்தன்மையே கிடையாது, நம்பாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்லலாம் இவங்க வந்து ஸ்திரத்தன்மையோடு இருக்க மாட்டாங்க அப்படின்றது சொல்லிடுவேன். அது தெரிஞ்சிடும், அது பார்க்கும்போது தெரியும். இப்போ லாஸ்ட் இயர் ஐபிஎல் அப்போ நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், ஹைதராபாத் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தேன், ஒரு சின்ன மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. இந்த வருஷம் ஐபிஎல் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, ஐபிஎல் ரொம்ப முன்னாடி இந்த கேள்வி கேட்குறீங்க. ஓகே, இருந்தாலும் நான் சொல்கிறேன், ரொம்ப நாளாக நம்ம வந்து பெங்களூரை கலாய்ச்சிட்டே இருந்தோம் இல்லையா. பெங்களூர் இந்த தடவை செமிஃபைனல்ஸ் வருவாங்க. அப்படியா? நிச்சயமாக வர வாய்ப்புகள் நிச்சயமாக வருவாங்க. ஐபிஎல் ஆரம்பிக்கிட்டோம். இன்னொரு உண்மையும் சொல்கிறேன். என்ன உண்மை சொல்கிறேன், அப்போ இன்னும் சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து உங்களோட ப்ரெடிக்ஷன் படி பெங்களூர் வந்து செமிஃபைனல் வரைய வர வாய்ப்புகள் இருக்குங்க. இது நடக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இதே போல் நீங்கள் சொல்லுவீங்க, ட்ரம்ப் வந்திருக்காரு, தங்கம் மேலே கூடி இருக்கிற மாதிரி என்னுடைய ப்ரெடிக்ஷன் பழிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க. வாழ்த்துக்கள் ஸ்ரீதர், இந்த நிகழ்ச்சியில் கலந்து. நன்றி.